சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுபேர். வீடியோவை பார்த்துருப்பீங்க. அரசியல வரது உறுதியாகிருச்சு. ஆனா மக்கள் கிட்ட கருத்து கேட்டு இருக்கிறார். தாவேக்கான்னு நம்ம உறுதிபட எடுத்துக்கலாமா வீடியோ மூலமா? இல்ல, முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. பல பேருக்கு கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. லாரன்ஸ் அவர்களுக்கு, அப்புறம் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் கட்சியில சேரலாமா வேண்டாம், இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறாங்க போல. லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையிலிருந்து உருவாகி வந்தவர். அவருடைய ஒரு சிறு டான்சராக ஆரம்பிச்சு டான்ஸ் மாஸ்டராக, கதாநாயகனாக, இயக்குனராக ஒரு பெரிய உயரத்துக்கு வந்தவர். அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து அந்த ஆதரவற்றோர்களுக்கான உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவி நிறைய செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாரு. அப்படிங்கும்போது நிறைய பேர் படிக்க வச்சிருக்கிறாரு. மருத்துவ உதவிகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிறைய செய்திருக்கிறார். இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அது தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கிறத பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு. ஆனா இந்த விஜய் அவர்களுடைய வருகை, தாவேக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு பலரும் அரசியலுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு பெரிய கட்டமைப்பை உடைச்சிருக்கு. பெரிய அளவுல பணம் கொடுக்க தேவையில்லை, பெரிய கட்டமைப்பை உருவாக்க தேவையில்லை. அப்படிங்கிற அந்த அந்த கட்டமைப்புகள்லாம் உடைச்சிட்டு புதியவர்களுக்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் திறந்து விட்டுருக்காங்க. அதனால லாரன்ஸ் அவர்களுக்கு இப்போ அந்த ஆசை வந்திருக்கு. ஏன்னா அவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வீடியோலே பேசிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அதோட இணைந்து செயல்பட ஆரம்பிச்சேன், அப்புறம் பல காலகட்டங்கள்ல நான் முயற்சி பண்ணேன். இப்போ திருச்சி கிழக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அடிபடுறப்ப இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் விஜய் அவர்களுடைய தாவேக்காவில் பயணம் பண்றதா, வேற கட்சியில் பயணம் பண்றதான்னு மக்கள் நீங்களே எங்களுக்கு முடிவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அவருடைய அடுத்த கட்ட மூவா இருக்கும். பட் அரசியல்ல ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. தாவேக்காவினுடைய வெற்றி அப்படிங்கிறது பல இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அரசியலுக்காரோட வரலாம். இவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு சோசியல் சர்வீஸ்ங்கிற ஒரு பேட்டர்ன்ல இருந்து வந்திருக்கிறதுனால இவருக்கும் இயற்கையாகவே அந்த அரசியல் ஆர்வை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சொல்ல போறாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.